அட போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து சிறகடிக்காசை சீரியலை பார்க்கும்பொழுது திருப்பி முத்துக்கும் மீனாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய விரிசல், ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதுலேருந்து வேறு குளிர்காய ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே இப்போ நேராக கிளம்பி சீதாவுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ ஸ்ருதி போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வேலை கிடச்சதுக்காக ஒரு வாட்சை கட்டி விட்டு இவனும் ரவியும் வரலான்றதுனா நான் கடைசி நிமிஷத்தில் வர முடியல சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே எப்படி இருக்குது, இங்கே என்ன இங்கே உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன், இங்கே எப்படி எல்லாம் இருக்குது, ரொம்ப நிறைய பேர் வந்து இப்போ ப்ரெக்னென்சிக்காக வராங்களா, பயப்படுவாங்களா, அது ப்ரெக்னென்சிக்கான ஒரே ஹாஸ்பிட்டலாக இது அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இல்லை எனக்கு வந்து குழந்தைய பெற்றுக்க வேணாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அந்த வழியை நினச்சாலே பயமாக இருக்குது, அதனால் வந்து சரகசி பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிறைய செலவாகும், ஏன்னா எங்கள் அப்பா இதுக்கு அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்காரு, இல்லைனாலும் நான் சம்பாதிச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அப்போ இப்போ ரவிக்கு அது ஓகேவானா, ரவிக்கும் அது ஓகே, நீ உனக்கு ஹெல்ப் பண்ணு, இங்கே யாராச்சும் இந்த வாடகை தாய்க்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கான என்ன இப்போ ப்ரொசீஜரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி வந்து அப்படி அது மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறத சொல்லணும்னு. சரி ஓகே, எனக்கு உங்களுக்கு ஓகேனா எனக்கும் வந்து சரின்னு தான் படுது உங்களுடைய கன்சர்ன், சரி நானும் வந்து விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டாங்க. இந்த கதை போகிற போக்க பார்த்தா கடைசியில் சீதா வாடகை தாய் ஆக்காத வரைக்கும் சரி, ஆக்கி கதையை இன்னும் காம்ப்ளிகேட் மட்டும் பண்ணிடாதீங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது நமக்கு. ஸோ இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸுக்கு நடுவில் இதில் ஏற்கனவே வந்து சத்யா கிட்டக்க தெளிவாக வந்து சொல்லிடுறாரு முத்து, தவார் இவன் கூட வேலை பார்க்காத, இவன் கூட சுற்றினானா அவன் தப்பிச்சிருவான், அவனை கோத்து விட்ருவான், நீ பெருசாக எல்லாரும் சிக்கிப்ப, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும், ஒழுங்காக கிளம்பி போயிடு இவனை விட்டு அப்படின்னா எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுங்கிறாரு இவர். இதில் வேறு வந்து அந்த சிட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளில போங்கடாங்கிற மாதிரி அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட கடன் வாங்கினவர்கிட்ட இருந்து காப்பாற்றியும் விட்டாச்சு. கடன் வாங்கினவரை இவங்கள்ட்ட வந்து காப்பாற்றி விட்டாச்சு. அவரும் வந்து உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் வந்து ஒரு நன்றியோடு இருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ், மறக்க மாட்டேங்கிறாரு. அவர் எங்கேயா ஹெல்ப்ஃபுல்லாக வருவாரா, திருப்பி அவருடைய சீனு வருமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்யாவுக்கு கை கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அண்ட் இதில் வேறு ஸ்ருதி வந்து எல்லா விஷயத்தையும் சீதாட்ட சொன்னதை மீனாட்ட சொல்ல வேணான்னு வேறு சொல்லிட்டாங்க. இப்போ சத்யா கை சரியானோன்னா அவங்க அம்மா சந்தோஷப்பட்டு பிறந்தநாள் வருது உனக்கு, உன் கையும் சரியாகணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டேன், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கூழ் ஊற்ற போகிறோம் கோவிலில் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்றானான்னு நீ வந்துடு, அக்கா மாமாவையும் கூப்பிட்லான்னா மாமாலாம் வரக்கூடாது, அக்கா வேணால் வரட்டும், மாமா வரக்கூடாது, அந்த ஆள்லாம் வரக்கூடாது என்னோடதுக்கு அப்படின்னு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஏன்னா நினச்சிட்டு இருக்கேன் ஏன்டா அப்படி பேசுகிறேன்னா அதெல்லாம் இல்லை, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான், அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஷாக்கில் இவங்க குடும்பத்தை எல்லாம் இருக்கும்போது கரெக்டாக அங்கே மீனா வேறு வராங்க. உனக்கு பிறந்த நாள்டான்னு விஷலாம் பண்ணால் கூழ் ஊற்றுறோம் வா, ஆனால் நீ மட்டும் வா, அவன் புருஷன் வேணாங்கிறான் அப்படின்னா வந்து ஏன்டா அவர் என்னடா உன் நல்லது தானடா பேசுகிறாரு அப்படின்னா அதெல்லாம் இல்லை, உங்கள் விஷயத்தை நான் தலையிட்டேனா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்தீங்க, அம்மாவும் அக்காவும் மட்டும் தான் சீதா மட்டும் தானே வந்தாங்க, நான் வரல, அதே மாதிரி என் விஷயத்தை அவர் தலையிட வேணான்னு சொல்லு, அவர் வர வேணாம், என் கையை உடச்சுட்டு வர தானே அவர் வரக்கூடாது அப்படிங்கிறார். ஸோ இப்போ இந்த ஒரு குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மீனா வீட்டுக்கு வராங்க. மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வாடகை காசு வேறு வந்துருச்சு, இன்னொரு கார் கூட வாடகை காசு வந்துருச்சு, அதையும் உண்டியலில் போட்டு வைக்கிறாங்க. இந்த உண்டியலை பார்த்தா வேறு நமக்கு பீதியாகவே இருக்குது, போய் அக்கௌண்ட்டில் தான் பேங்க்கில் தான் போட்டு விட்டா தான் என்னவா, இதை வந்து சும்மா நான் உண்டியலில் போட்டு இந்த வீட்டிலே ஏகப்பட்டது நகையே திருட்டு போச்சு, இந்த பணத்தை வந்து இந்த உண்டியல் ஒரு குட்டி பூட்டு வச்சு இந்த பூட்டை நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, திருப்பி வந்து எப்படின்னா மனோஜை வெளியே அனுப்ப போகிறீங்க, வெளில அனுப்ப மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த ரிஸ்க்குகளுக்கு நடுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக இப்போ முத்துட்ட மீனா வந்து இப்போ இல்லை அவனுக்கு பர்த்டே, அவனுக்கு கை சரியாயிடுச்சுன்னா அப்போ நான் ஒழுங்காக உடைக்கல போலேங்கிறாரு. ஏங்க அப்படி பேசுகிறீங்க, அதை பற்றி விடுங்க, சரி அவன் கூழ் ஊற்றுறாங்களா அதனால் நான் போயிட்டு வரேங்கிறாங்க. ஓ அம்மா உங்கள் அம்மா ஒன்றை கூப்பிட்டாங்களா இல்லை ஒன்றை மட்டும் கூப்பிட்டாங்களாங்கிறாரு இவர். இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னா என்ன உங்கள் அம்மாவை என்ன வேணானாங்களா, இல்லை அவன் கண்டிப்பாக நினச்சிருப்பான் கையை உடச்சான் வரக்கூடாதுன்னு நினப்பான், உங்கள் அம்மா அப்படி நினச்சாங்களா, அம்மா அப்படிலாம் நினைக்கலங்கிறாங்க. அப்போ அவன் நினச்சிருக்கான் அவ்வளோதானே, சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா இல்லை என்ன முடிவு பண்ணலங்கிறாங்க. என்ன முடிவு பண்ணுறதுக்கு இருக்குது, என்னை அவமானப்படுத்த இடத்துக்கு நீயும் போகாத, அவனுக்கு நீ வந்து திருப்பி அவன் கூட போய் நின்று நீ அவனை சப்போர்ட் பண்ணும் போது தான் அவனுக்கு வந்து இந்த புத்தி வந்து மாறாமல் இருக்கும், அவன் ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருப்பான், திருட்டு புத்தி இப்போ உள்ளவன் அப்படின்னு இந்த பைக் திருட சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இவங்க. பைக்கு திருநதில்லை, சரி வேணாம் விடு, நான் இப்போ கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது, ஆனால் நீ போகாதுன்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றவே ஆரம்பிக்கணும், ஆனால் வந்து அக்கா வராமல் ஆரம்பிக்க மாட்டேன், இல்லைனா ஆனால் மாமா வந்தால் நான் கிளம்பிடுவேன், இவர் வேறு பிரச்சனை பண்ணிருக்காரு சத்யா. அவங்க அம்மா உடனே கால் பண்ணி இப்போ மீனாட்ட சொன்னோன்னே மீனா கன்ஃபியூஸ் ஆகி இந்த விஷயத்தை ஸ்ருதி கிட்ட சொல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன அவர்கிட்ட வேலையாக பார்க்குறீங்க முத்துக்கிட்ட, அவருக்கு பிடிக்கலன்னா அவர் வராமல் இருக்காரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் தம்பி தானே போயிட்டு வாங்கங்கிறாங்க. இவங்க போகலான்னு முடிவு பண்ணும் போது இதை வேறு விஜயா விட்டு கேட்குறாங்க, இதை வச்சு வேறு அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்ப போகிறாங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.